அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியம் 31வது அத்தியாயத்துல தான் கதைகளை கேட்க போறோம். கதைகளை போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைகளை போகலாம். அத்தியாயம் 31. அந்த இரவு வேளையில் நிலவொளியின் சாரலில் குதிரை லாயம் ஒன்றின் முன்னால் நின்றபடி இருந்த அனுமன் லாயத்து குதிரைகளை பார்த்தான். அவ்வளவும் உயர்ந்த ஜாதி புறவிகள். பிடரியில் செழித்திருக்கும் முடியும், தொடைபாகத்தில் தெரிந்த மதர்ப்பும் அந்த புறவிகள் எத்தனை வலிமையானவை என்பதை அனுமனுக்கு உணர்த்தின. குதிரை லாயத்தை ஒட்டிய மாளிகையிலிருந்து ஆடல் இசை கேட்டது. சூழலுக்கேற்ப தன் உருவை சிறிதாக்கி கொண்டு அந்த மாளிகைக்குள் எட்டி பார்த்தான் அனுமன். யதுகுல பெண்கள் ஆடியபடி இருக்க அதை அசுரர்கள் சிலர் மதுபோதையோடு ரசித்தபடி இருந்தனர். ராவணன் இலங்கையினுள் யசூர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் ஆகியோரை எல்லாம் அடிமைப்படுத்தி அவர்களை எல்லோரது வீடுகளிலும் பணியாளர்களைப் போலவும் அடிமைகளைப் போலவும் ஆக்கிவிட்டிருந்தான். அவர்களும் தங்கள் தலையெழுத்தை நொந்தபடி செயல்பட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த அனுமனுக்குள் பரிதாப உணர்வு எழும்பியது. மனதுக்குள், வெகு விரைவில் உங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கப் போகிறது மாதர்களே என்று கூறிக்கொண்டான். அங்கிருந்து விலகி ஒவ்வொரு மாளிகையாக பார்த்தபடியே நடந்தான். இரவு பொழுது நன்றாக ஒத்துழைப்பு தந்தது. கையில் இருந்த கதையானது தோளில் கிடந்த நிலையில் அனுமன் நடந்து செல்லும் தோரணையே பெரும் வீரன் ஒருவன் போர்க்களம் நோக்கி ஆவேசமாக செல்வது போல் இருந்தது. எதிரிகளை வீழ்த்துவதற்காகத்தான் ஆயுதங்கள். அவற்றுக்கு பின்னாலேயே பெரும் தத்துவங்களும் புதைந்துள்ளன. பரமனின் திரிசூலம் 3 கூரிய முனைகளோடு எதிரியை அழிக்கக்கூடியது. அம்பினால் 3 முறை தாக்கிய விளைவை ஒரு தாக்கத்திலேயே தரவல்லது. சிதைத்து அழிப்பது இதன் தன்மை. பரந்தாமனின் சக்கராயுதமோ எல்லா பக்கங்களிலும் கூர்மையை உடையது. இது எதிரியை இரண்டாக்கிவிடும். சூலம் சிதைக்கும் என்றால் இது துண்டிக்கும். வேலோ பிளக்கும் வல்லமை உடையது. ஆனால் வீரர்களை பொறுத்தவரையில் கதாயுதமே பேராயுதம். இது எதிரிகளை மூர்ச்சித்து விழ செய்யும். இதை கொண்டு தலையினை தாக்கும் பொழுது இடி இறங்கியது போல இருக்கும். இதை பிடித்து வீசி சண்டையிட தோல் வலிமை மிகவும் வேண்டும். இந்த கதாயுதமே அனுமனுக்கு மிக பிடித்த ஆயுதம். அந்த கதாயுதத்தோடு அவன் இலங்கை நகரத்து வீதியில் நடந்து செல்லும் அழகை வானில் இருக்கும் தேவர்கள் பார்த்தபடியே இருந்தனர். காற்று உயிர்கள் வாழ்ந்திட மூல காரணமாக இருப்பது மட்டுமல்ல, ஈர்ப்பு விசைக்கு காரணமே கூட பூவுலகின் மேல் பரவி கிடக்கும் காற்றின் ஓட்ட விசைதான். இந்த காற்றானது உடம்பினுள் புகுந்து செயலாற்றும் பொழுது 10 தன்மைகளோடு செயலாற்றுகிறது. இந்த தன்மைகளை வைத்து இந்த வாயுக்களுக்கு தசவாயு என்று பெயர். இதில் அபான வாயு கீழ்நோக்கி அழுத்துவது. இதனாலேயே மலஜலம் கழிப்பது போன்ற செயல்கள் உடம்பில் நிகழ்கின்றன. உபான வாயு என்பது மேல் நோக்கி எழும்பக்கூடியது. இதனாலேயே ஏப்பம், பெருமூச்சு போன்றவை நிகழ்கின்றன. இந்த உபான வாயுவை நாம் சம்சயம் செய்ய கற்றுக்கொண்டால் நாமும் வானில் பஞ்சு போல மிதக்கலாம். இது கடினமான பயிற்சியின் பால் கைவர பெறுகின்ற ஒன்றாகும். இந்த உபான வாயுவால் தான் தேவர்களால் விண்ணில் கிடக்கவும் முடிகிறது. பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கை முறையிலிருந்து மாறுபாடுகள் உடையதாகவும் அது உள்ளது. வாயுக்களும் தேவர்களை ஏதும் செய்திடாததால முதுமை, களைப்பு, சோர்வை போன்றவை தேவர்களுக்கு இல்லை. இதை கண்ட ராவணனோ அதன் அடிநுட்பத்தை உணராமல் அவர்கள் மீது பொறாமை கொண்டவனாக அவர்களை அடிமை செய்து மகிழ்ந்தான். அந்த அடிமைத்தனத்தை அனுமன் இலங்கை நகரத்து வீதிகளில் கண்டபடி நடந்தான். எங்கு பார்த்தாலும் ஆட்டம், பாட்டம், மது அருந்திய கும்மாளம், பெண்களோடு சம்போகம். இதுதான் இலங்கையின் இரவு நிலை. அதிலும் பெண்களின் சம்போக காட்சியை சில இடங்களில் அனுமன் கண்ணுற்ற பொழுது அவன் கண்களில் தீப்பிடித்தது போல இருந்தது. அதன் தாக்கத்தால் உதறுகள் அவனையும் அறியாமல் ராம் ராம் என்று உச்சரித்தன. அவ்வாறு உச்சரித்த நொடி அந்த தாக்கமும் விலகி போனது. அப்பொழுதுதான் அனுமனே ராம் நாமம் என்பது சரியானபடி வழிநடத்தக்கூடியது என்பதை பரவசத்தோடு உணர்ந்தான். அந்த நொடியில் இந்த நாமத்துக்கே இத்தனை ஆற்றல் இருந்தால் இதையே தன் நாமமாக கொண்ட ராமச்சந்திர மூர்த்திக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். பிறகு ஆற்றல் இல்லாமல் தானா ராமச்சந்திரமூர்த்தி 7 ஆச்சா மரங்களை ஒரே மனத்தால் துளைத்தார், பாலியை வீழ்த்தினார் என்றும் எண்ணி பார்த்து கொண்டான். அப்படியே நடந்த பொழுது ஒரு மாளிகையினுள் பெரும் குரட்டை சப்தம் கேட்டது. ஊன்றி பார்த்த பொழுது அந்த மாளிகையின் ஜன்னல் கதவுகள் முதல் திரைச்சிலை வரை எல்லாமே அப்படியும் இப்படியுமாக காற்றில் படபடுத்தது. ஒரு பெரும் புயலுக்குள் சிக்கிய மாளிகை போல் அனுமன் கண்களில் பட்ட அந்த மாளிகை அவனை ஆச்சரியப்பட வைத்தது. மிகுந்த எச்சரிக்கையோடு உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே ஒரு பெரிய கட்டிலின் மேல் மல்லாந்து படுத்த நிலையில்
ஒரு பெரும் உருவம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அந்த உருவம்தான் நெடிய சுவாசத்தின் பொழுது அந்த மாளிகையை கிடுகிடுக்க வைத்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக மூச்சு காற்று வெளிப்படும் பொழுதெல்லாம் அருகில் இருந்த பொருட்கள் விசையோடு நகர்ந்து வெளியே சென்று விழ பார்த்தன. ஆனாலும் அவ்வாறு நிகழ்ந்து விடாதபடி அடுத்த நொடியே காற்றை உள்ளிருக்கும் பொழுது நகர்ந்து சென்ற பொருட்கள் திரும்ப வந்தன. கதவுகளும் திறந்து திறந்து மூடிக்கொண்டன. அனுமனை ஆச்சரியம் அப்பி எடுத்தது. யார் இவன்? இவன்தான் ராவணேஸ்வரனோ என்ற கேள்வி எழும்பிய வேகத்தில் இருக்காது. அப்படி இருந்தால் அவன் தாதியர் புடை சூழ்ந்திரத்தான் கிடப்பான் என்றும் விவேகத்தோடு எண்ணிக்கொண்டான். அந்த உருவத்துக்குரியவன் கும்பகர்ணன் என்பதை அறியாமலேயே அங்கிருந்து அடுத்திருக்கும் மாளிகைக்குள் நுழைந்து அன்னை சீதையை தேடத் தொடங்கினான். அந்த மாளிகையே மற்ற மாளிகைகளைப் போலன்றி மிக வித்தியாசமாக இருந்தது. உள்ளே பஞ்சனையின் மேல் உறங்கிக் கொண்டிருந்த உருவத்தின் முகத்திலும் ஒரு தேஜஸ் தெரிந்தது. நெற்றியில் நீருடன் எப்படி ஒருவர் உறங்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் சொல்வது போல் இருந்தது அந்த உருவத்தின் உறக்கம். அது விபீஷணன் என்பதை அறியாமலேயே அடுத்தடுத்து அனுமனின் பிரவேசம் தொடர்ந்தது. ஒரு மாளிகையில் இந்திரஜித்தை பார்த்தபொழுது அனுமனுக்கே அது ராஜ எழிலாகவும் மனதை நிறைக்கும் பூரணமான லட்சணமாகவும் தோன்றியது. அந்த உருவிற்குரியவன் தான் ராவணனின் புதல்வனான இந்திரஜித். என்ன ஒரு சௌந்தரியம், என்ன ஒரு சௌலபியம் என்று எண்ணிய அனுமன் நிச்சயம் இத்தனை இளையவனாக ராவணன் இருக்க இயலாது என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து விலகினான். கும்பகர்ணனின் ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின்னாலும் விபீஷணன் அவருடைய ஆனந்த நித்திரைக்கு பின்னாலும் சில சிறப்பான விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றன. கும்பகர்ணன் ராவணனைப் போல பெரும் வரசித்திகளை பெற்றிட பிரம்மனை உபாசித்து தவம் செய்தான். பிரம்மதேவன் கும்பகர்ணனின் கடுந்தவத்தை கண்டு கவலை கொண்டார். ஏனென்றால் ராவணன் பெற்ற வரங்கள் தான் அவனை தேவர்கள் நெருங்க முடியாதபடி செய்துவிட்டது. தேவர்களை எல்லாம் அவன் ஆட்டி வைக்கவும் காரணமாகிவிட்டது. அவன் ஒருவனை சமாளிப்பதே பெரும்பாடாக இருக்கிறது. இந்நிலையில் கும்பகர்ணனும் பெரும் வரசக்திகளை பெற்றுவிட்டால் அதன் பின் அசுர உலகம்தான் பெரும் சக்தி மிக்கதாக மாறிவிடும். பிரம்மதேவன் இது குறித்து கவலைப்படவும் அதை அறிந்த கலைவாணி பிரம்மதேவனின் கவலையை போக்க திருவுளம் கொண்டாள். பிரம்மதேவனும் வேறு வழியின்றி கும்பகர்ணன் முன் பிரசன்னமான பொழுது அவன் வரம் கேட்க விரும்பிய நாவின் மீது போய் நின்றாள் கலைவாணி. அதனால் நித்திய சிரஞ்சீவியாக தான் திகழ வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வாய் திறந்த கும்பகர்ணன் சற்று பிசகளுடன் நித்திர சிரஞ்சீவியாக தான் திகழ்ந்திட வர வேண்டும் என்று கேட்டுவிட பிரம்மதேவன மகிழ்வுடன் அவ்வாறே ஆகுக என்று கூறி மறைந்தான். கலைமகளின் கருணையால் கும்பகர்ணன் ஒரு பெரும் வரசதி கொண்ட அசுரனாக ஆக முடியாமல் போனது. அதனால தான் அவனும் உறங்கியவனாகவே இருக்கிறான். அவனை எழுப்புவது என்பதும் ஒரு பெரும் பணியாக ஆகிவிட்டது. விபீஷணன் அவன் பெரும் தவம் புரிந்தான். அதுவும் அந்த திருமாலை எண்ணி திருமாலும் பிரசன்னமாகி என்ன வர வேண்டும் என்று கேட்டபொழுது ராவணன் போலவோ கும்பகர்ணன் போலவோ தன்னை பலப்படுத்திக் கொள்ள விரும்பாமல், பெருமானை என்றும் எப்பொழுதும் உன்னை நான் மறவாமலும் பிழைகள் புரிந்திடாமலும் திகழ்ந்திட தங்கள் அருள் என்னை எப்பொழுதும் தொடர்ந்திட வேண்டும் என்றே கேட்டான். அதனாலேயே விபீஷணனை அந்த திருமால் ராமனாய் வந்தபொழுது ஆட்கொண்டார். இப்படி இவர்களுக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் அனுமனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அதற்கு அவனுக்கு வாய்ப்பும் இல்லை. அனுமனும் சளைக்காமல் ஒவ்வொரு மாளிகையாக தாவிக்கொண்டே போனான். ராவண மித்திரர்கள், தளபதிகள், அமைச்சர்கள் என்கிற அனைவரது மாளிகைகளும் புகுந்த நிலையில் இறுதியாக ராவணேஸ்வரனின் பேரேழில் கொஞ்சம் மாளிகையை அடைந்து நின்றான். அங்கே அனுமன் கண்ணில் முதலில் பட்டது ராவணனின் புஷ்பக விமானம் தான். இந்திரனின் சபையை சேர்ந்த விஸ்வகர்மா தனது விசேஷ ஆற்றலை கொண்டு உருவாக்கியதுதான் இந்த புஷ்பக விமானம். இதில் தான் ராவணன் அன்னை சீதையையும் கடத்தி வந்திருந்தான். உபான வாயுவை சம்சயம் செய்து விண்ணுலகில் வாழ்ந்திடும் தேவர்களுக்கு இடம் விட்டு இடம் செல்லும் ஒரு வாகனத்தின் உதவி தேவைப்பட்டது. பல ரிஷிகளும் முனிவர்களும் தங்களது தவத்தின் ஆற்றலால் அஷ்டமா சித்திகளை பெற்று நினைத்த இடத்தில் தோன்றி மறையக்கூடியவர்களாக இருக்க அந்த ஆற்றல் இல்லாத தேவர்கள் விஸ்வகர்மாவிடம் சொல்லி அந்த ஆற்றலையுடைய ஒரு வாகனத்தை செய்ய பணித்த பொழுது அதை சிறமேற்கொண்டு விஸ்வகர்மா செய்ததே இந்த விமானமாகும். இதை விஸ்வகர்மா பிரம்மதேவனுக்கு தன் காணிக்கையாக அளித்து விட்டார். குபேரன் இதற்கு ஆசைப்பட்டான். குபேரன் தான் நலநிதிகளுக்கும் அதிபதி. குபேரன் அதை பிரம்மாவிடமிருந்து கேட்டு பெற்று தன் வசம் வைத்துக் கொண்டிருந்தான். குபேரனின் நாடாக முதலில் இலங்கை தான் இருந்தது. ஆனால் இந்த இலங்கைக்கு சமாலி என்பவன் அரசனாக இருந்தான். சமாலியின் மகள் தான் கேசுகி என்பவள். இந்த கேசுகி தங்கள் நாட்டில் வாழ்ந்து வரும் குபேரனின் புஷ்பக விமானத்தின் மீது ஆசை கொண்டாள். இவளது ஆசையை இவளது மகனாக பிறந்த ராவணன் தீர்த்து வைத்தான். அதாவது குபேரனையே ராவணன் அடிமை கொண்டு புஷ்பக விமானத்தையும் தட்டி பறித்து விட்டான். அப்படி வந்த விமானம் தான் இது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா?
இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.